அயலே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த வர்மா அர்ச்சனாவை தேடி வர சான்ஸ் இருக்கு. சார், இந்நேரம் அவன் என்ன பண்ணலான்னு பிளானே பண்ணிருப்பான். கண்டிப்பா எங்க அம்மாவை தேடி அந்த வர்மா வருவான் சார். ஆல்ரெடி நாம அவனை எக்ஸ்போஸ் பண்ற சுச்சுவேஷன்ல இருக்கோம். அதனால அவன் ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். இப்போ என் அம்மா வேற உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களால வர்மாவுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் என் அம்மாவை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். என் அம்மா மட்டும் கியூர் ஆகி வந்துட்டாங்கன்னா வர்மாவை பிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லை சார், வர்மாவால என் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் என் அம்மா மேல இருக்கிற பழியெல்லாம் தீர்க்க முடியாமலே போயிடும். அதுக்கப்புறம் வர்மாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடும் சார். நாம என்ன செஞ்சாலும் அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சைக்காலஜிக்கலா அவன் இப்ப கொஞ்சம் சிக்காதான் இருக்கான். ஒருவேளை அயலி சொல்ற மாதிரி இவ அம்மாவுக்கு அவனால ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுவே வர்மாவுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா அதிகமா கொடுத்துரும். அது நடந்துருச்சுன்னா நாம இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் சார். என்ன சொல்றீங்க? அப்போ நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? சார், நான் நெகட்டிவாலாம் பேசல, பிராக்டிக்கலா நடக்கக்கூடியதான் சொல்றேன். அந்த வர்மா அவனோட லைஃப்லயே பெரிய எதிரியை நினைக்கிறது 2 பேர் தான். அதுல ஒருத்தவங்க அயலியோட அம்மா அர்ச்சனா. அவங்க ஆக்டிவா இருந்த வரைக்கும் வர்மாவால எதுவுமே செய்ய முடியல. வர்மாவுக்கு பிரச்சனையா இருக்கிற இன்னொரு ஆள் அயலி தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் ஏடியா இருக்கிற அயலி தான் அவனோட ஆட்டத்தை ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. ஆனா இன்னும் முழுசா அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பிடிக்க முடியல. இந்த டைம்ல அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல சக்சஸ பார்க்க விட்டுட்டோனா அவ்வளவுதான் சார். யாரு நினைச்சாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நாமளும் அவனை பிடிக்கிறதுக்கான எஃபர்ட்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவனால நாம ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளம்ஸ் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சார். அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அவனால என் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் அயலி. நான் ஐஜி விஜயகுமார் பேசுறேன். டைட்டா செக்யூர் பண்ணுங்க. ஓகே, குயிக். ஐலே, அர்ச்சனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி வர்மாவால அர்ச்சனாவை நெருங்க கூட முடியாது. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. அர்ச்சனாக்கு எதுவும் ஆகாது. ஏதாவது எமர்ஜென்சினா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வா இந்திரா, இவங்க மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தியே. ஆனா 2 பேரும் உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்கன்னு பாரு. இப்படி ஏதாவது நடக்கும் தான் அப்பவே உங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னேன். இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு மேலே உங்களை வீட்டுல தங்க வைக்கிறது நல்லது இல்லக்கா. வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அயலி அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சு அவங்களே இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கா, அதானே? இது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீ அமைதியா பேசிட்டு இருக்க? இவ அம்மா ஒரு குற்றவாளி. அவளுக்கு நம்ம வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்கோன்னு ஊரே நம்மள தப்பா பேசாதா? அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது? சித்தி, எனக்கு அயலிய பத்தி நல்லா தெரியும். அவ எதுக்கு அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல அயலியோட அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரத்துல அதை நானே ப்ரூவ் பண்ணதான் போறேன். ஆனா அதனால உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வரவும் விட மாட்டேன்.
சோ இவங்களை இங்க இருந்து போக சொல்றதுக்கோ இல்ல திட்டுறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது என்னோட சொந்த பிரச்சனை. நானே இதை பாத்துக்கிறேன். ஐலி, நீ ரூமுக்கு போ. சிவா, அக்கா. அவளை கூட்டிட்டு போ. ஐலி, போன்னு சொல்றேன்ல. ஐலி வா. ஹலோ. என்னடா ஜாலியா இருக்க போல? அர்ச்சனா உயிரோட இருக்கிற விஷயம் இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது தெரியும். ஆனா நான் ஏன் ஜாலியா இருக்க போறேன்? டேய், அர்ச்சனா திரும்ப வந்துட்டா வர்மா காலி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் தொந்தரவு நமக்கு இருக்காதுன்னு நினைச்சுதானே ஜாலியா இருக்க. வர்மா, நீ ஏன் வர்மா இப்படி பேசிட்டு இருக்க? இந்த பார், அப்படி நான் சுயநலமா யோசிச்சா கூட நீ மாட்டினா எனக்கும் தானே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போறேன்? பாருடா, அவ்வளோ தெளிவு இருக்கா உனக்கு? பார் வர்மா, இங்க வீட்டுல பெரிய பிரச்சனை. அந்த அயலியோட அம்மா உயிரோட இருக்கிறத இத்தனால மறைச்சிருக்கா. என்னடா சொல்ற? அர்ச்சனாவை அயலி மறைச்சு வச்சிருந்தாளா? ஆமா வர்மா, அதுவும் எங்க தெரியுமா? எங்க வீட்லயே தான் மறைச்சு வச்சிருக்கா. நாங்கெல்லாம் இது தெரியாம இத்தனால ஏமாந்து போயிருக்கோம். சத்தியமா நான் ஒரு லேடி இங்க பார்த்தேன்டா. அங்க சிவா கூட இன்னொரு லேடிய பார்த்தேன்னா. வர்மா, என்னாச்சு? சரி, இப்ப இந்த அயலியும் சிவாவும் வீட்டுல தான் இருக்காங்களா? ஆமா, இங்கதான் இருக்காங்க. டாய், எதுக்கு நீ போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லு. நான் லைன்லயே இருக்கேன். சரி. இல்ல வர்மா, ஆ, ரெண்டு பேருமே ரூம்ல இல்ல. டாய், கன்ஃபார்ம்டா. எதுக்கு இன்னொரு தடவை போய் நல்லா செக் பண்ணிட்டு சொல்லு. இல்ல வர்மா, ரூம்ல ரெண்டு பேருமே இல்ல. நான் இப்ப அவங்க ரூம் முன்னாடி நின்று தான் பேசிட்டு இருக்கேன். டாய், ரூம்ல இல்லைன்னா வேற எங்கேயாவது இருப்பாங்கடா. நல்லா தேடி பாடுறா, போடா. நானும் அதான் யோசிக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வெளியே போன மாதிரி எனக்கு தெரியல. இரு, எதுக்கும் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கறேன். போய் பாரு, எங்கேயாவது இருப்பாங்க பாரு, போ.